ஆண்டு விழா ஆண்டில் தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமம் இந்த அமர்வு 90வது அமர்வு. நிகழ்ச்சியின் முதன்மையாக ஆளுமைகளை மேடைக்கு அழைக்க உள்ளோம். தலைமை உரை ஆற்ற வந்துள்ள முனைவர் பூ அன்பு சிவா அவர்களை அன்பு சிவா அவர்கள் பைனீர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள எழுத்தாளர் பழனி சோ முத்துமாணிக்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொல்காப்பிய பயிலரங்கத்திலே தொல்காப்பியர் கூறும் மரபுகள் என்னும் தலைப்பில் பயிலரங்கம் ஆற்ற உள்ள தொல்காப்பிய செம்மல் புலவர் ஆ காளியப்பன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது நிகழ்வில் பங்கேற்று பாராட்டுரை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள திருமதி கா பூங்குடி எனும் உமாதேவி அம்மையார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்ச்சியிலே கற்கை நன்றே என்னும் நூலினை வெளியிட்டு ஏற்புரை நிகழ்த்தவுள்ள கல்விச்சுடர் கா சகுந்தலா அம்மையார் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஆளுமைகள் அனைவரும் மேடைக்கு வந்தாயிற்று. நிகழ்ச்சியின் முதன்மையாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் இணைந்து தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாட உள்ளோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உடையான் குருவாகி ஈங்கு எமது வல்லலறுத்தான் என்றுந்திய பெற அவன் தாள் தொழுவாம் என்றுந்திய பெற என்று அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈதலால் இசைவரும் என்றதால் மன்னரும் இரும்பொருள் ஈந்தனர் இரவலர் தனக்கு ஈத்துவக்கும் இன்பத்தை இலக்கணமாய் இயம்பிய பெருமைக்குரியவர் நம்முடைய தொல்காப்பியர். அத்தகைய தொல்காப்பியருடைய திருப்பெயராலே நம்முடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமம் அமைந்து தொடர்ந்து இன்று 90வது திங்கள் அமர்வினை நடத்தி வருகின்றது. இத்தகைய நல்ல நிகழ்விலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இருக்கக்கூடிய கவிஞர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய முனைவர் பாலசரஸ்வதி அவர்களுக்கும் தலைமையுரை ஏற்றிருக்கக்கூடிய முனைவர் பூ அன்பு சிவா தமிழ்துறை தலைவர் பைனீர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சோதிபுரம் அவர்களுக்கும் எழுத்தாளர் பாரதி பாடல்களில் தொல்காப்பிய தாக்கம் என்பதை பற்றி உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பழனி சோ முத்துமாணிக்கம் அவர்களுக்கும் தொல்காப்பியர் கூறும் மரபுகளை பற்றி இந்த வார பயிலரங்கிலே நமக்கு பயிற்றுவிக்க இருக்கக்கூடிய தொல்காப்பிய செம்மல் புலவரா காளியப்பன் அவர்களுக்கும் கற்கை நன்றே என்னும் நல்லதொரு நூலினை திருமதி கல்விச்சுடர்
சகுந்தலா அம்மையார் அவர்கள் எழுத வெளியிட்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய பாராட்டுரை நிகழ்கும் திருமதி பூங்கடி என்கின்ற உமாதேவி அம்மையார் அவர்களே, நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய நடராசன் அவர்களே, காட்சி பதிவுகளை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செல்வன்றான் சேந்தனமதன் அவர்களே, நிகழ்வு முறைப்பாடுகளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் இந்துமதி அவர்களே, இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே, அனைவருக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரதியாருடைய பாடல்களிலே சமுதாய சிந்தனையும் மக்கள் நலமும் பெரிதும் விதந்து போற்றப்படுகின்றது. அத்தகைய பாடல்கள் வருவதற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று சொல்லுகின்ற போது 3 பேரை சிறப்பாக சொல்லுவார். வள்ளுவனைப் போல், கம்பனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதலும் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்லுவார். இவர்கள் மூவருக்கு முன்னாக இருந்து வழிகாட்டிய பெருமைக்குரியவர் தொல்காப்பியர். அத்தகைய தொல்காப்பியருடைய தாக்கம் பாரதியாருடைய பாடல்களிலே நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொல்காப்பியம் இந்த மண்ணிற்குண்டானதாக இருக்கும் இலக்கணம். அத்தகைய அந்த இலக்கண நூலை தந்த தொல்காப்பியர் எழுத்து, சொல், பொருள் என்று சொல்லக்கூடிய 3 அதிகாரங்களை தந்திருக்கின்றது. அத்தகைய அந்த அதிகாரங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை பாரதியாருடைய பாடல்களிலே நாம் எப்படி காணுகின்றோம் என்பதை பற்றி நல்லதொரு உரையை இங்கே நமக்கு சிறப்புரையாளர் எழுத்தாளர் முத்து மாணிக்கம் அவர்கள் நமக்கு நல்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதேபோல தொல்காப்பியம் முழுவதுமே நமக்கு ஒரு மரபினை, நெறிமுறையை நல்கக்கூடியது. எழுத்து முதலாக சொல், யாப்பு என்கின்ற பொருள் என்கின்ற அடிப்படையிலே 3 அதிகாரங்களை கொண்டது தொல்காப்பியம். எழுத்திலேயும் கூட அவர் ஒரு மரபினை உருவாக்கி தந்திருக்கின்றார். எதிர்காலத்திலே வரக்கூடியவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெறுமனே அகர முதலாய் நகர இருவாய் இருக்கக்கூடிய 30 என்று மட்டும் சொல்லி செல்லாமல் ஒவ்வொரு எழுத்தும் எப்படி பிறக்கும், எப்படி அதை உச்சரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு மரபிலே சொல்லி, அதே போல 4 வகை சொற்களை நமக்கு சொல்லதிகாரத்திலே சொல்லி, அதற்கு மேலே இல்லறம் அல்லது அகத்துறை எப்படி அமைய வேண்டும், அதனுடைய மரபு என்ன, புறத்துறை எப்படி அமைய வேண்டும், அதனுடைய மரபு என்ன என்பதையெல்லாம் வரையறுத்துக்குரியவர். யாப்பினை பற்றியும் நம்ம உலகிலே இருக்கக்கூடிய மரபியலிலே மரபுகளை பற்றியும் அருமையான முறையிலே நமக்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார். அதை பற்றிய சிந்தனையும் நாம் இங்கே காண இருக்கின்றோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தொல்காப்பியருடைய இந்த சங்கமம் இன்று 90வது அமர்வாக நடைபெறுகின்றது. இந்த 90 என்பது சிறப்புக்குரியது. 8 வரையிலே இருக்கக்கூடிய எண்களை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு வகையான நிலைப்பாடையும் 9, 90, 900 என்பதை பற்றி அவர்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணு பெயரை பற்றியதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டையும் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். அது நம்முடைய தமிழ் இலக்கணத்திற்கே உரிய ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடு. அத்தகைய 90வது அமர்விலே நாம் இருந்து சிந்திக்கின்றோம். இந்த நல்ல சிந்தனையை எல்லா இடங்களிலேயும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இணைய வழியாக எல்லா இடங்களிலும் செல்கின்றது. உலக தொல்காப்பியர் மன்றத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நிதி அவர்கள் இந்த இணைய பொறுப்பினை ஏற்றி செம்மைப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த தொல்காப்பியத்தினுடைய நெறி எல்லா இடங்களிலேயும் சென்று சேர வேண்டும். இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.